கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தக்காளி பழத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இந்த கரம் மசாலாவும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். அப்போ தான் வாசனையாக இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நான் இந்த ஸ்டேஜில் இந்த பாருங்கள், மிக்சி ஜாரில் ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு சில்லு தேங்காய், கொஞ்சம் கசகசா எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். இது இதில் சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் மட்டும் கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு அலசி கொடுத்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுறலாங்க. கொத்தமல்லி தழை தூவலாம். உப்பு காரணம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கருவேப்பிலை தான் போடுறேன். குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தால் போதுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. 2 விசில் போதும். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய குருமா. நல்ல வாசனையாக